ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல்பான போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, தென் வீடியோ ஜெனரேட்டிங் டைம் பஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜெனரேட்டிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் வேணுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோரோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Inner voice, okay. Conditioning, illusion, success, breakthrough, friendliness, participation, experiencing, guilt, sharing, totality, integration. So bottom of the deck, isolation. Weakness, crossroads, communication, pleasure, fortunate, emotional baggage, fascination, expectation, heartbeat, dependence, confession, patience, obsession. Thank you so much universe, thank you so much. So then இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண பொருளோட கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டிங் சீடி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரேட்டிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்லைட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணு தானே பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் எனக்கு இல்லை விளையாடுற விஷயம் ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற போர்ஸுங்கிறது பல கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வச்சுட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என்ன சொல்கிறது, ஒரு 4 வருஷத்துக்கு நீ என்கிட்ட கமிட்மெண்ட் பற்றி கேட்கக்கூடாது, நான் எங்கே போகிறேன் எங்கே வாரேன் எனக்கு ஸோ இந்த மாதிரி பல கண்டிஷன் வச்சுட்டு இவரோட கண்டிஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு சீரியஸ்லி. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிற ஒரு பட்சத்தில் இவரோட கண்டிஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு மைண்டில் மேபி தோணிருக்கலாம், எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு இந்த ஒரு பர்சன் கிட்டது எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லவ், ஒரு கேரிங், ஒரு சப்போர்ட் எனக்கு போதும் உங்களுக்கு ஒரு டைமில் உங்களுக்கு தோணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இவரோட கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, எப்படியாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று முன்னோட்டு போனால் போதும். ஓகே, என் கூட நீ இருந்தால் போதும், என் கூட நீ காண்டாக்டில் இருந்தால் போதும், கம்யூனிகேஷன் இருந்தால் போதும்னு உங்களுக்கு ஒரு தாட் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, அப்போ இவரோட கண்டிஷனை ஸ்டார்டிங்கில் நீங்கள் இவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. மேபி இந்த ஒரு லைஃப்பில் நீங்கள் யாருக்கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் இவர் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, உங்களை பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறது, காலையில் என்ன இந்த போஸ்ட்டுக்கிட்ட ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க.
ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஒரு போஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கூட கால் பண்ணி பேசினா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. அப்படி இல்லைங்க அப்படின்னே ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எங்கேருந்து தூரத்துலேருந்து லைட் ஆகிவாங்க ஒரு பார்த்துட்டு போனால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு வகையில் நீயும் நானும் கனெக்டாக இருந்தால் போதும், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு தோட்டம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புடைய கண்டிஷன் என்னோட கண்டிஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் போக 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 இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. ஓகே, என்ன சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் போக போக இந்த ஸ்டார்டிங்கில் மேபி இவர் கொடுத்துருக்கலாம், பட் போக போக இவர்கிட்ட இந்த உங்களுக்கு ஒரு கேரிங்கோ ஒரு லவ்வோ ஒரு சப்போர்ட்டோ எமோஷ்னல் நீடோ எதுவுமே உங்களுக்கு கிட்டிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவலுக்கு வேண்டி கிட்டிட்டு இல்லை உங்களுக்கு. ஓகே, அப்போ உங்கள் மைண்டில் என்ன தாட்ஸ் அப்படின்னா, என்னோட மேபி உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கலாம், கோல்ஸ் இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன சொல்கிறது, எனக்கு என்ன தோணுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டக்காகி நின்றுட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்களும் நல்லா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலி நல்லா ஏர்ன் பண்ண முடியுமா இருக்கும், நல்ல பிஸ்னஸ் ஒர்க் பண்ண முடியுமா இருக்கும், நல்ல வேலை பார்த்து உங்களுக்கு போக முடியுமா இருக்கும், இல்லைங்க இந்த ஒரு போஸ்டரை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உண்டாக இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் இந்த ஒரு போஸ்டருக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு போஸ்டரோட ஒரு லவ் ஒரு கேரிங் மட்டும் போது நீங்கள் நின்றுட்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கலன்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, நான் உனக்காக இவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன சொல்லுது, ஸோ மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கும்போது ஸோ நமக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வரும், நமக்கு நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் வரும், எல்லாத்தையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இவருக்காக நீங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு, எல்லாத்தையும் நான் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நின்றுட்டு உண்டு. கடைசி வரைக்கும் நீ வந்து எத்தனையோ கண்டிஷன் வச்சுட்டு உண்டு, பட் எல்லா கண்டிஷனும் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு. பட் நீ நான் உனக்காக இவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற பட்சத்தில், உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிற பட்சத்தில், ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் நீ எனக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லும்போது இதுக்கு நான் அவனோட கண்டிஷனை ஹஸ்பண்ட் பண்ணணும். நான் என்ன மனுஷனா என்ன மிருகமா? நீ எனக்கு அட்லீஸ்ட் நீ எனக்கு எங்கேருந்தா ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஒரு கேர் கொடுத்துட்ருக்க, லவ் கொடுத்துட்ருக்க ஒரு பட்சத்தில் உன்னோட கண்டிஷனை அக்செப்ட் பண்ண ஐம் ரெடி. எனக்கு நீ புரிஞ்சுக்கல, நீ வேல்யூ பண்ணல, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, என்ன சொல்கிறது, என்ன ஒன்றுமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னத்துக்கு நான் நிற்கணும் ஒரு தாட் உங்களுக்கு வந்துட்டு உண்டு. ஸோ அந்த ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு நோ கான்டெக்ட் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி வந்து உங்களுக்கு பயங்கர கோவமாகும், ஏன்னா இத்தனை விஷயங்கள் நான் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கிடையாது, உங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு, பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் என்னோட படிப்பு என்னோட ஸ்டடி எல்லாத்தையும் விட்டுட்டு 24/7 இந்த ஒரு பர்சனோட ஸ்னேகம் என்னோஃப் நீங்கள் நின்றுட்டு உண்டு. உனக்காக இத்தனையோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், மேபி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறது, என்ன மேபி மேரிட் லஃபர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட அந்தளவுக்கு கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு இவரே கேர் பண்ணியிருக்கலாம். மேபி எத்தனையோ விஷயம் உனக்காக என்ன பண்ணிட்டு, பட் நீ எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாத பட்சத்தில் நான் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டே பண்ணணும். நான் என்ன நானும் மனுஷி தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உண்டு, எனக்கும் ஆசைகள் இருக்கலாம் மனசில். எதுவும் இல்லாத ஒரு இடத்துல நான் இதுக்கு நிற்கணும். எப்படி ஸ்டார்டிங்கில் நின்றுருக்கலாம், பட் போக 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 நம்ம ஒரு இடத்துல ஒரு வாட்டி தோற்று போவோம், 2 வாட்டி தோற்று போகும், கண்டினியூஸாக தோற்று போகிறதுக்கு நம்ம யாரும் விரும்புறதில்ல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரிலேஷன் வந்துட்டு உண்டு, நமக்கு அவள் எத்தனையோ கண்டிஷன்ஸ் வச்சுட்டு உண்டு. எல்லா கண்டிஷன் மேபி இவரே ராங் ரூட்டில் இவர் கண்டிஷன் வச்சுட்டு. ஓகே, நான் எப்படி ஆகும், எனக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் வருது, நான் அது மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் மேரேஜ் பண்ணாலும் அவங்க கூட கனெக்டில் இருப்பேன், கான்டாக்டில் இருப்பேன், கடைசி வரைக்கும் அவங்க கூட வருவேன். இன்னும் இவரே ஆக்சுவலி ராங் ரூட்டில் இவர் உங்களுக்கு கண்டிஷன் வச்சுட்டு அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இல்லைங்க என்ன சொல்கிறது, உங்கள் கூட லிவிங் டுகெதர் இருந்துட்டு நான் வேறு மேரேஜ் பண்ண போகிறேன், நீ என்ன மேரேஜ் பண்ண டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீ பண்ணக்கூடாது, பட் மேரேஜ் ஆனப்போ ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஃபேமிலி ஹாப்பினஸ்க்காக நான் மேரேஜ் பண்ணுறேன், பட் முழுக்க என் மைண்ட்லேயே ஹார்ட்லேயே நீ தான் இருக்கேன், நான் வந்து 24/7 திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், மேரேஜ் ஆனாலும் அவங்க கூட கடைசி வரைக்கும் அவங்க கூட கான்டாக்டில் இருப்பேன். இவர் பல கண்டிஷன் வச்சுட்டு எல்லா கண்டிஷனையும் ஆஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு. பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாத ஒரு பட்சத்துக்கு எதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும்னு ஒரு தாட், காரணம் உங்களுக்கு பயங்கர கோவமாகும். என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க இன்னசென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இப்படி எல்லாமே ஏமாற்றுவாங்க. ஒருத்தவங்கள ஏமாத்துறதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நான் என்னோட லிமிட்டேஷனை தாண்டி நான் ஏமாந்துட்டு உண்டு. அதுக்கு முழுக்க ரீசன் நான் இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க, இல்லை இன்னும் இவன் எப்படியெல்லாம் ஏமாற்றுவான்.
ஓகே. அப்போ உங்களுக்கு ஒரு ஞானம் வந்துட்டுண்டு. முழுக்க முழுக்க ரீசன் வந்து அவங்களே இவங்களே சொல்லி குறையில நம்ம மேலே மிஸ்டேக்ஸு. நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், நம்ம இந்த ஒரு பர்சன் வேணும்னால தானே அவன் கண்டிஷன் வச்சுட்டுண்டு. ஓகே. அதனால எனக்கு கண்டிஷன் வச்சுட்டுண்டு. அதனால நானும் ஏமாந்துட்டுண்டு. ஸோ அப்போ கரண்ட் உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. நான் இனி இது ஒன்றும் இல்லாத ரிலேஷன்ஷிப்பை எனக்கு நிற்கிறதுக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்லை. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன 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 என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் உணர்ந்துக்கிட்டேன். எனக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது இல்லைங்க, எனக்கு ஒரு லவ் கொடுக்குது ஒரு பட்சத்தில் நான் ரிலேஷன்ஷிப் நினைக்கிறேன். அதர்வைஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாங்கிற தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ரியலைசேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பு நோ கான்டாக்ட் ஆகிட்டு. ஓகே. ஆக்சுவலி எனக்கு நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஆக்சுவலி அது அன்பு ரொம்ப டீப்பாகி க்ளோஸ் ஆகி அந்த ஒரு டீப்பில் நமக்கு ஒரு கோவம் வரும்ல, அந்த ஒரு கோவத்துலேயே நீங்கள் நிற்கிறீங்க. ஸ்னேகம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு இவர் கூட எப்பவுமே ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அது நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, செப்பரேஷனில் இருந்தாலும் சரி, இவரோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு டே பை டே ஃபீல் ஆகிட்டு இருக்குது. ஓகே. மேபி இவர்கிட்ட பல டைம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். இங்கே பாரு, எனக்கு உனக்கு ஏதோ ஒரு ஆத்ம பந்தம் இருக்குது, கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. என்ன சொல்லுது, நீ நானும் செப்பரேஷனில் இருந்தால் கூட எனக்கு உன்னை பற்றி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது, என்னால் ஒன்று புரிஞ்சிக்க முடியுது. நீ சேடானா எனக்கு அந்த ஒரு சேட்னஸை ஃபீல் பண்ண முடியுது. உனக்கு எதோ ஆக போகுது அப்படின்னு எனக்கு அது முன்கூட்டி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னு எனக்கு அதையும் என்னால் உணர்ந்துக்க முடியுது. இவர்கிட்ட பல டைம் நீங்கள் ஷேர் பண்ணிருக்கலாம். இவர் அதை காது கொடுத்து கேட்டுட்டல இல்லைங்க, இவர் சொல்லியிருக்கலாம் நீ கட் பண்ண உலகத்தில் இருந்துட்டு இருக்க மாயில் இது வெளியே பண்ணி இவர் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே. பட் இவருக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு இவர் கூட ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுது, என்ன சொல்கிறது, நமக்கு லைஃப்பில் அது சோல்மேட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது கார்மிக்காக இருக்கட்டும், அது என்ன ஒரு லவ்வாக இருக்கட்டுங்க, நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு வேல்யூ இல்லாத ஒரு டைமில், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு டைமில் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு ஒரு காரியமும் இல்லை. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளை மனுஷனாக மதித்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 20% நமக்கு வந்து ஒரு கேரிங் லவ் கொடுக்குற ஒரு பட்சத்தில் நம்ம நிற்கலாம். எதுவுமே இல்லாத ஒரு பட்சத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ கரல் நீங்கள் எடுத்த முடிவு தப்பு இல்லை, கரெக்டு தான். பட் இப்போவும் உங்களுக்கு ஸ்னேகம் உண்டு. இப்போவும் இவரோட என்ன சொல்கிறது, இவரோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நோ கான்டாக்ட் ஆனாலும் அவர் கஷ்டப்பட்டது உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா இருக்கும். இல்லைங்க அவருக்கு லைஃப்பில் அவர் சங்கடப்பட்டது உங்களால் ஃபீல் ஆக முடியுமா இருக்கும். இல்லைங்க அவருக்கு லைஃப்பில் கரண்டி ஒரு கஷ்டத்தில் இருக்கா, இல்லைங்க அவன் லைஃப்பில் தொடர்ந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கா, அதை உங்களால் இங்கே இன்னர் வைஸ் உங்களால் உணர்ந்துக்க முடியுதா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ கரண்ட்லி உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். பட் நீங்கள் ஒரு ரியலைசேஷனாக நீங்கள் நிற்கிறீங்க. என்னதான் ஒரு கண்டிஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது நமக்கு நம்மளை ஒரு மனுஷனாக மதித்து நமக்கு ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குற ஒரு பட்சத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. என்ன நீ ஆக்சுவலி நீ ஒரு நாளுமே நீ வேலை கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நீ ஒட்டுமொத்த பண்ணி மதிக்கலை, இன்னும் மதிச்சு நீ வா, என்ன உணர்ந்து நீ வா, வரக்கூடிய ஒரு டைமில் ட்ரூவான ஒரு ஸ்நேகத்தை கொடு. ஸோ இதுக்காக நீங்கள் கரண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நீ வந்து உனக்காக என்ன சொல்கிறது, எத்தனை நாட்கள் வேணாலும் போகட்டும். பட் சுத்தமாக வந்து கேரிங் இல்லாமல் லவ்வும் இல்லாமல் அது ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு காரியமும் இல்லை. அது ரிலேஷன்ஷிப் நோ குவான்டிட்டி ஆகிக்கட்டும், நோ ப்ராப்ளம். செப்பரேஷன் ஆகிக்கட்டும், நோ ப்ராப்ளம். பட் இந்த செப்பரேஷன்லையாவது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டு நீ வா, நான் உனக்காக வெயிட் பண்ணணும் ஒரு தோட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. சேம் எனக்கு ஃபீல் ஆகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுன்னு உங்களுக்கு அதுவும் தெரியும். மேபி உங்களுக்கு மனசில் இருக்கலாம், மேபி கான்டாக்டில் இருக்கிறனால தான் வந்து அதை உணர்ந்துக்க மாட்டேங்கிறான், மேபி செப்பரேஷன் ஆனாலும் அதை உணர்ந்துக்க மாட்டானா. அப்போ கரண்டி வந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, பட் என்னோட காதலையும் என்னையும் நீ உணர்ந்து நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதுக்காக நான் என்ன வேலை பண்ணதுக்கு ரெடியும் ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு கோவம் தான் உங்களுக்கு பயங்கர கோபத்தில் தான் இருக்கிறீங்க. கோபத்தில் எதுக்காக இருக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க போயிடக்கூடாது, இனி நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு கோவம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை நாட்கள் நீங்கள் ஏமாந்தது போட்டு இனி நான் அதனால கோபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கோபத்தை நீங்கள் அவுட்டரில் காட்டிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா கண்டினியூஸ் அந்த பர்சனோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், உங்களை அத்தனை மாத்திரம் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு பயங்கரமாக. நீங்கள் அவரோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை அது அத்தனை மாத்திரம் ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. அப்போ மறுபடியும் நான் ஏமாந்துடக்கூடாதுங்காக்க தான் நீங்கள் வந்து வெளியே ரூடாக நிற்கிறீங்க. நீங்கள் வீடியோ பார்க்குற அஃப்கோர்ஸ் அது நீங்கள் ரூடாக இருக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்து போன மாதிரி இனி நான் யார்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் உங்களுக்கு உண்டு. ஓகே. அதாவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்னாலே கரண்ட் சிச்சுவேஷன் ஒரு பயம் வந்துட்டு உண்டு.
ஓகே. பட் இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல. கனெக்ஷனையும் உணர்ந்து அப்படின்னா உனக்கே எனக்கு ஒரு ஆத்மபந்தம் இருக்கிறதையும் உணர்ந்து என்னையும் உணர்ந்து மனசார நீ ஒரு அன்பு என்னைக்கு நீ எனக்கு கொடுக்குறியோ அன்னைக்கு அதை நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும் தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த வைப்ரேஷன் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே ஓகே. தென் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயத்தில் ஒரு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இது போஸ்ட் உங்களை விட்டுட்டு ராங் பார்த்து சூஸ் பண்ணி போயிருக்கலாம். ஓகே, வேறு ஆப்ஷனை தேடி போயிருக்கலாம். அப்படி இல்லைங்க ஏதாவது ஒரு இவர் ஆக்சுவலி ஏதோ ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்துருக்கலாம் இவருக்கு வாழ்க்கையில். ஓகே, பட் கரண்ட்லி இவர் டவுன் ஆகும். ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் ஆக்சுவலி பயங்கர டவுன் ஆகும். மேபி இந்த ஒரு பர்சனல் லைஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கு நம்ம சொன்னால் இவர் பயங்கர டவுன். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற அப்சர்ஷன் இவருக்கு இது வரைக்கும் போயிட்டு இல்லை. ஒரு அடிக்ஷன் இவருக்கே இது வரைக்கும் போயிட்டு இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறது, நம்ம ஒருத்தவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச் ஆகிட்டோம், அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு லைஃப்பில் எத்தனை ஆப்ஷன்ஸ் வந்தாலும் இல்லைங்க நம்ம எத்தனை ஆப்ஷனை பார்த்தாலும் நமக்கு அந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் மட்டும் மெமரிஸில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, யார்கிட்ட நம்ம பேசினாலும் சரி, யார்கிட்ட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, நமக்கு அவங்களோட தாட்ஸ் நமக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இவருக்கு ஆக்சுவலி உங்களோட அடிக்ஷனாக இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன, இவர் இப்போ ரியலைஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா அது இன்னைக்கு ஆகிக்கட்டும், நாளைக்கு ஆகிக்கட்டும், எத்தனை நாட்கள் ஆனாலும் உன்னோட மெமரிஸ்லாக நான் கடந்து போயிட்டுருக்கேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணுறதுக்கு ஒரு சம் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் எண்ட் பண்ணி கலைய முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் இவருக்கு ஆகிட்டு உண்டு. எத்தனை நாட்கள் போய்க்கட்டும், எப்போவுமே என் மைண்டில் நீ மட்டும்தான் இருந்துகிட்ருக்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு அடிக்ஷன் எனக்கு வேறு யார்கிட்டையும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. இவருக்கு ஆக்சுவலி இவர் வெளியே வந்து அதை ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். பட் அது டவுன் ஆகும். ஏன்னா இவருக்கு இன்னர் வயசு இந்த ரியலைசேஷன் உண்டு. ஸோ நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இல்லைங்க வெளியே ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சு உன் முன்னாடி வாழ்த்து காட்டுறேன், இல்லைங்க உன் முன்னாடி வேறு யார் கூட கனெக்ட் ஆகி காட்டுறேன், இல்லைங்க உன் முன்னாடி வேறு ஒருத்தவங்க கூட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவருக்கு என்னதான் இவர் வெளியே ராங்காக இவர் காட்டிக்கிட்டாலும் இன்னர் வயசு இவரால் ஃபீல் பண்ண முடியுது. உன்கிட்ட இருக்கிற ஒரு அடிக்ஷன் எனக்கு வேறு யாருக்கிட்டேயும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. என்ன சொல்கிறது, அது எனக்கு நாட்கள் போக போக இன்னும் எனக்கு அந்த அடிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் உன் கூட கனெக்ட் ஆகணும், உனக்கு கூட பல விஷயங்களை ஷேர் பண்ணணும், ஃபீலிங்ஸ் எமோஷனை. இவருக்கு ஆக்சுவலி ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா ஏன் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக்காக நிற்கிறேன். இதில் எனக்கு கூட ஒரு டைமில் பயங்கர டவுன் ஆகும். இப்போ நம்ம ஒரு கோவம் வருது, ஒரு சண்டை வருது. அப்போ அந்த சண்டையில் இனி நான் முன்னாடி இனி இவங்களை தேடி நம்ம போயிடக்கூடாது, வாழ்ந்து காட்டணும் ஒரு வெறியில் ஒரு சண்டையை போட்டு நம்ம போட வச்சுக்கோங்களேன். அப்போ இவருக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இவர் அப்போது ஓகே ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு வேண்டாம், நம்ம வேறொரு ஆப்ஷனை தேடி போகலான்னு இருக்கிற ஒரு பட்சத்தில், இல்லைங்க நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டுல இருக்கிற ஒரு பட்சத்தில் இவருக்கு வேறு யாரை பார்த்தாலும் இவருக்கு அது நம்ம மனசை ஆக்சுவலி பிடிக்கலான்னு சொல்லலாம். இவரோட மனசுக்கு வேறு யாரையும் பிடிக்கலன்னு நம்ம சொல்லலாம். பட் ஃபிசிக்கலாக அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு இவர் கனெக்டாக இருந்தால் கூட இவருக்கு என்ன சொல்லி இன்னர் வயசு இவர் டவுன் ஆகும். என்ன நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகமும் இல்லை, ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை. இவருக்கு மனசு வேறு எங்கேயும் போகலை நம்ம சொல்லலாம். இவருக்கு மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இவர் பயங்கர டவுன். ஏன் எனக்கு தோற்று போயிடணும், ஓகே நான் தோற்று போயிடுவேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில், என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வேறு எங்கேயும் கனெக்ட் ஆக முடியாதோ, வாழ முடியாதோ, இவருக்கு அதை நான் தோற்று போயிடுமோன்னு அந்த ஒரு பயம் வந்துட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு அத்தனை மாத்திரம் இன்னர் வயசு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு மைண்டுக்குள்ளே இருக்கட்டும், ஹார்ட்டுக்குள்ள பல தாட்ஸ் உண்டு. உங்கள் கூட கனெக்ட் ஆகணும், முன்னாடி ஃபாஸ்ட்டாக நீங்கள் 2 பேரும் செக்ஷனில் நீங்கள் இன்டிமேஷன் ஆகியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபீலிங்ஸை மைண்டில் திங்க் பண்ணுறது, இல்லைங்க மறுபடியும் அதே மாதிரி கனெக்ட் ஆகணும். இவருக்கு அந்த தாட்ஸ் பல தாட்ஸ் இவருக்கு மைண்ட் அது ஒரு கிரேவிங்ஸாக ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இவருக்குள்ள உண்டு ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்போ இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் சில ரிலேஷன்ஷிப் வந்து அது எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்ம மைண்டுக்குள்ளேயே மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இவருக்கு அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் டவுன் ஆகும். நான் என்ன பண்ணுவேன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்க வேண்டாமா, அந்த ரிலேஷன்ஷிப்பை கடந்து எனக்கு போக முடியல, வேறு ஆப்ஷன் கூட ஹாப்பியாக இருக்கவும் முடியல, நம்ம வேணான்னு விட்டு போன ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் நம்மளே தொடங்கணுமா, மறுபடியும் அதை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணுமா, அது இல்லைங்க நமக்கு லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாது நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கர சங்கடமாகும். ஓகே, பயங்கர சங்கடம் நம்ம சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு டோட்லி ஒரு இல்யூஷன். ஆக்சுவலி நமக்கு என்ன சொல்கிறது, இப்போது நமக்கு மனுஷனாக இருக்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு பல டவுட்ஸ் இருக்கலாம், இல்லைங்க பல ஓவர் திங்கிங் நம்ம இருக்கலாம், பல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், பல டிப்ரெஷனில் இருக்கலாம். பட் நம்ம அதை வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம டைரெக்டாக ஒரு கம்யூனிகேஷனில் இல்லைங்க மனசை விட்டு பேசக்கூடிய ஒரு டைமில் இங்கே சரியாகாத ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. எல்லா ப்ராப்ளமும் இங்கே சரியாகும். பட் இது ஒரு போஸ்ட் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு நோக்காயிட்டு ஆகிட்டு உண்டு. பட் என்ன சொல்கிறது, பல தாட்ஸ் இவருக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு டைமில் டோட்லி இவருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் கம்யூனிகேஷன் ஒன்று இருந்தீங்க கொள்ளலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் டவுனாக இருக்கிறதுக்கு ரீசனே வந்து நான் தான். ஏன்னா கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் ஒன்று. ஏன்னா மேபி இவருக்கு இந்த செப்பரேஷனில் நீங்கள் ஃபீல் பண்ணுற அதே சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இவருக்கு ஆக்சுவலி கம்யூனிகேஷன் பண்ணி நீயும் நானும் மனசை விட்டு பேசின ஆல் ப்ராப்ளம் சரியாகும். பட் கம்யூனிகேஷன் பண்ணாதனால இவருக்கு மைண்டுக்குள்ளே அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா பல தாட்ஸ் வரனால டோட்லி இவர் ஒரு இலூஷனாக கழிந்து போயிட்டுருக்காரு. ஓகே, இவருக்கு லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ நடந்துகிட்ருக்கு. பிரேக் த்ரூ மீன்ஸ் அது எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஓப்பனாக சொல்ல போனால் நான் யாருக்கு முன்னாடி தோற்று போக மாட்டேன், என்னை தோற்கிறதுக்கு யாரும் இல்லை, தோக்கடிக்க யாரும் இல்லை, நான் யாருக்கு காணி விழமாட்டேன்னு ஒரு ஈகோவில் ஆட்டிடியூடில் இருக்கிற ஒரு போஸ்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் எந்த மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படின்னா, இவரே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியும் இவரே உங்ககிட்ட வந்து சாரி கேட்குற மாதிரியும் நீ இல்லைங்க எனக்கு லைஃபே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு லைஃப்பில் பிரேக் த்ரூ நடந்துகிட்ருக்குது. ஓகே, இந்த விதி இந்த காலம் உங்களோட வேலை வருத்த உணர்த்தி என்ன சொல்கிறது உங்ககிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி உங்கள் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இவருக்கு லைஃப்பில் சில பிரேக் த்ரூ நடந்துகிட்ருக்குது. அப்படிப்பட்ட பிரேக் த்ரூன்னு சொல்லும்போது மேபி இவர் வேறு ஆப்ஷனை தேடி போயிருக்கலாம், அங்கே இவருக்கு சீட்டிங் நடந்திருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ஹர்ட் ஆக்கிற மாதிரி அவங்க ஹர்ட் ஆக்கியிருக்கலாம். ஓகே, ஸோ அதனாலேயே தெரியல இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு ஏன்னா நமக்கு ஆக்சுவலி நம்ம எப்போவுமே யூனிவர்ஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வருது அப்படின்னா அது நீங்கள் அந்த செப்பரேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன் கேட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுற பட்சத்தில் யூனிவர்ஸ் அதுக்கான ஒரு வேலையை கட்டாயம் அதை பார்க்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் இவருக்கு லைஃப்பில் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடந்துட்டு இருக்குது. சில ஸ்ட்ரகிள்ஸ் இவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸில் இவர் ஒரு சில விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் இவர் உங்ககிட்ட வந்து இவர் யாருக்கு முன்னாடி தோற்று போக மாட்டேன், அதுவும் உலகத்தில் நீங்கள் யாருக்கு முன்னாடி தோற்று போனாலும் இவன் முன்னாடி தோற்று போக மாட்டேன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இவர் இருந்தார் அப்படின்னா இவர் உங்ககிட்ட சரண்டர் ஆகிற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் தான் நமக்கு இங்கே யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, இவர் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆவார். எனக்கு நீ இல்லைங்க லைஃப் இல்லை, நீ இல்லைங்க என்னால் முன்னோட்டு போக முடியாது, என்னை மன்னிச்சுக்கோ. ஓகே, அந்த அளவுக்கு இவருக்கு லைஃப்பில் மேஜர் பிரேக் த்ரூ நடந்திருக்கு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். சரியா, அது இல்லாமல் இவர் ஆக்சுவலி கரண்ட்லி எமோஷனலி டவுன் ஆகும். ஓகே, இவர் அது இல்லாமல் நமக்கு இன்னொரு கார்டு கூட வந்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸிங். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரோட அன்புக்கும் லவ்வுக்கும் எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஏங்கி நின்றுருக்கலாம். உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவைக்கூட ஒரு டைமில் இவர் துளி கூட கொடுக்காம இருந்திருக்கலாம். ஓகே, அப்போ கரண்ட்லி இவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. இவர் ஆக்சுவலி கரண்ட்லி டவுன் ஆகும். டவுன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தும் வேறு ஆப்ஷன்ஸ் கூட போக முடியலை, உங்களை அதே சேம் டைம் மறக்கவும் முடியலை, டோட்லி இவர் டவுன் ஆகும். அப்போ இவருக்கு இப்போ கரண்ட்லி என்ன வேறு ஆப்ஷன்ஸ் கிட்ட இவருக்கு மனசை விட்டு பேச முடியல இருக்கலாம். மனுஷனாக இருக்கிற பட்சத்தில் நம்ம டவுன் ஆகிறதுக்கு 1000 சுச்சுவேஷன் வரும். பட் அதை ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு அது ஹீல் ஆகும். பட்டு நம்ம அதுக்காக நம்ம இப்போ நமக்குள்ள ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்ம வர்றவங்க போகிறவங்கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம். புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னு கூட நம்ம அது கூட நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஆத்மாவுக்கு நமக்கு தோணணும், இவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு ஹீலிங் கிடைக்கும், ஒரு நியாயம் கிடைக்கும், இல்லைங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் இவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணுற ஒரு பட்சத்தில் எனக்கு அது ஒரு சேஃபாக இருக்கும். நீங்கள் இவங்க கிட்ட ஷேர் பண்ணுற பட்சத்தில் எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகணும் ஒரு பட்சத்தில் நம்ம பல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். கரெக்டாக, அப்போ இவருக்கு ஆக்சுவலி உங்ககிட்ட உங்ககிட்ட இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபீல் ஆகிட்டு, இவருக்கு ஆத்மா உங்களை அன்கண்டிஷனலாக ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. என்ன இவருக்கு உங்ககிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்களோட ஷேர் பண்ணாலும் அது சேஃபாகும், அது ஃப்ரீயாக. நீங்கள் இவரை ஜட்ஜ் பண்ண போகிறதே கிடையாது. அதே சேம் டைம் இவர் கூட பழகுறவங்க அப்படிலாம் கிடையாது, இவரை ஜட்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்கலாம். அப்போ இவருக்கு பல விஷயங்கள் யார்கிட்ட ஓப்பனாக தொடர்ந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இவர் இருக்கலாம். அப்போ இவருக்கு இப்போ கரண்ட்லி ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவை, எமோஷனல் நீட்ஸ் தேவை இவருக்கு. பட் கரண்ட்லி இவருக்கு அது இல்லை, கிடைக்கல நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் கண்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ கரண்ட்லி இவர் டவுன் ஆகி இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் அட்லீஸ்ட் என் லைஃப்பில் இவ்வளோ ஃப்ரெண்டாக கொண்டு போயிருக்கலாம். ஓகே,
நான் அவசரப்பட்டுட்டேன் என் லைஃப்பில். நான் எடுத்த முடிவெல்லாம் தப்பாக போச்சு. எனக்கு ஒரு மேபி சில பர்சன்ஸ்க்கு ஒரு கோவத்தில் அகங்காரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சில முடிவு எடுத்துருக்கலாம். அதெல்லாம் இங்கே தப்பாகி போச்சு. இவரை போய் திங்க் பண்ணுற விஷயம், அட்லீஸ்ட் நான் இவளை என் லைஃப்பில் ஒரு லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா இவன் என் கூட இருக்கும்போது எனக்கு என் கூட மலையே இருந்த ஒரு ஃபீல் எனக்கு ஆகிட்டு உண்டு. பட் இவன் இல்லைன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது, வலி வேதனையும் ஓவர் திங்கிங்கில் தான் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் சொல்லுது இப்போ இவரை உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஒரு கால் வராத, ஒரு மெசேஜ் ஒரு டைமில் இவருக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இப்போ இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன்னா இவர் இப்படி லைஃப்பில் டவுனாக இருக்கிற டைமில் உங்ககிட்ட சடனாக ஒரு கால் வந்துடாது, ஒரு மெசேஜ் வந்துடாதா? ஏன்னா உங்ககிட்ட ஒரு கால் மெசேஜ் வச்சு அப்படியே இவருக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும், ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இவர் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது நடக்கலைன்னு சொல்லும்போது இவருக்கு மனசிலாகுது. அப்போ அந்த டைமில் நீங்கள் எத்தனை மாத்திரம் பெயின் அனுபவிச்சிருப்பீங்க, நீங்கள் எத்தனை மாத்திரம் நீங்கள் எமோஷனலி டவுன் ஆகிருப்பீங்க, ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ கரண்ட் இவர் கர்மாவாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவரோட இன்ட்யூஷன் இவருக்கு நல்லா கைட் பண்ணுது. என்ன சொல்லுது, இன்ட்யூஷன் மீன்ஸ் அது சோலாக இருக்கலாம், இல்லைங்க யூனிவர்ஸோட கைடன்ஸாக இருக்கலாம். இவரோட இன்ட்யூஷன் இவரை பக்காவாக கைட் பண்ணுது. ஓகே, நீ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஏன் லைஃப்பில் உனக்கு டவுனான சுச்சுவேஷன் வந்துச்சு. ஓகே, ஆக்சுவலி இவரோட இன்ட்யூஷன் இவர் ஆக்சுவலி மேபி பிரில்லியண்டான ஒரு பர்சனாக இருக்கலாம். இவருக்கு ஆல்ரெடி உங்கள் வீக்னஸ் தெரியலாம். இவரோட இன்ட்யூஷன் உங்களோட வீக்னஸ் இவருக்கு புஷ் பண்ணுது. நீ இப்படியெல்லாம் பண்ணால் அவங்க என்ன சொல்லுது, அவங்க சம்டைம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நமக்கு அந்த ஒரு பர்சன் கோபத்தில் இருக்காங்க, அப்புறம் நம்ம அவங்கள சமாளிப்போம் இல்லை, என்ன பண்ண அவங்க சிரிப்பாங்க நமக்கு தெரியும்ல. அது மாதிரி இவரோட இன்ட்யூஷன் கைட் அது உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட போகிறதுக்கு இவருக்கு ஐடியா கொடுக்குது. ஓகே, பாசிட்டிவாக இவரோட இன்ட்யூஷன் கைட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். இவருக்கு இப்போது இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் இது வரைக்கும் இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணல, அப்படியே இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு, இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம், நீங்கள் என்ன சொல்கிறது, இவர் உங்களை டிபெண்ட் பண்ணி இவர் இருக்கார். உங்களை டிபெண்ட் பண்ணி தான் என்ன சொல்கிறது, இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு ஆத்மா ட்ரஸ்ட் பண்ணுற ஒரே ஆத்மா அவங்கள தான். ஓகே, ஏன்னா உங்ககிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், பல விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். இவர் நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. இவரோட ப்ளஸ்லேயும் மைனஸையும் நின்றுட்டு உண்டு. ஓகே, அப்போ இவர் இப்போ என்ன சொல்கிறது, நமக்கு இவருக்கு ஃபிசிக்கல் அடிக்ஷனும் சரி, எமோஷனல் அடிக்ஷனும் சரி, மென்டல் அடிக்ஷன் இவர் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. இவர் இப்போ உங்களை டிபெண்ட் பண்ணியாக இவர் இருக்காரு. இது வரைக்கும் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணலாம், அப்படி இவர் ஷேர் பண்ணணும்னு இவர் நினைக்கிறேன். நீ இல்லைங்க, என்னால் முடியவே முடியாது, எனக்கு காலை ஃபுல்லாக நீ எனக்கு வேணும், அட்லீஸ்ட் என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாவது வேணும். ஏன்னா நீ கூட கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு உண்டு. நான் எல்லாமே ஜெயிச்சது மாதிரியும் எனக்காக ஏதோ ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல். நீ இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு இந்த வேர்ல்டில் எனக்கு யாரையும் ட்ரஸ்ட் பண்ணவும் தோணல, ஒன்று மாதிரி யாரும் எல்லாம் இல்லை, நான் டோட்லி டவுன் ஆகும். இவர் பல விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மேபி இது ட்வின் ஃப்ளேம்ஸ் எனர்ஜிஸாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு ட்வின் ஃப்ளேம்ஸ் கார்டு இங்கே நமக்கு வந்துட்டு உண்டு. கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, என்ன சொல்கிறது, இவர்கிட்ட ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் கார்டு நமக்கு இங்கே வந்துட்டு உண்டு. ஓகே, இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் இவர் ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் லைஃப் ரொம்ப அழகானது. அது என்ன சொல்கிறது, நம்ம ஆத்மாக்கு பிடிச்ச ஒரு பர்சனை நம்ம தள்ளி வச்சு பார்க்குறோம். ஈகோல் ஆட்டிடியூட்லேயும் அவங்க தள்ளி வச்சு பார்க்குறோமே தவிர நம்ம அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம ஒரு நாளுமே நம்ம திங்க் பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்டிசிபேஷன் பண்ணலான்னு இவர் முடிவு பண்ணணும். இவருக்கு ஆக்சுவலி இவர் டோட்லி டவுன் ஆகும். இவருக்கு இப்போ தேவை உங்களோட சப்போர்ட், எமோஷ்னல் நீட்ஸு, ஓகே, ஹாப்பினஸ், சந்தோஷம், என்ஜாய். இவருக்கு ஆக்சுவலி இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும் இவர் திங்க் பண்ணிட்டு இருக்கு. பட் நான் இவர் திங்க் பண்ணிட்டு எனக்கு தெரியும். இவர் ஆக்சுவலி எப்படி இவர் சம்டைம் நம்ம நினைப்போம்ல, நம்ம லைஃப்பில் நம்ம என்றைக்கு ஹாப்பியாக இருந்தோம், யார் இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தோம் திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவர் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இருந்த அந்த நாட்கள் உங்களோட இருந்த நாட்கள். அதனால தான் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணுங்கிற ஒரு தாட் வந்துட்டு உண்டு. எனிவே நமக்கு ரொம்ப வந்திருக்கிறது பயங்கர பாசிட்டிவாக ஒரு ரீடிங் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஓகே, ஸோ நம்ம ஒருத்தவங்களை ஆத்மார்த்தமாக நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு ஃபியர் வருது? ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் செப்ரேஷன் வருது அப்படின்னா அதை மனசார ஏற்றுக்கோங்க. இங்கே ஆக்சுவலி ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 10 நாள் செப்ரேஷன் வருது, இல்லைங்க 1 மந்த், இல்லைங்க ஒரு 6 மந்த், இல்லைங்க ஒரு 1 இயர் செப்ரேஷன் வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்குது. எங்கே நம்மளை அடியோடு மறந்துடுவாங்களோ, இல்லைங்க வேறு யாரு கூட கனெக்ட் ஆகி போயிடுவாங்களோ அவனை கேட்குறேன். உங்களோட லவ்ங்கிறது அது ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில், நீங்கள் ஒருத்தவங்களை ட்ரூவாக ஸ்நேகிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏன் ஃபியர் வருது?
உங்களோட ஸ்நேகம் ட்ரூவாக இருந்தீங்க, உங்களுக்கு அது இடத்துல ட்ரஸ்ட்டில் வரணும். உங்களோட காதல் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக ஃபீல் ஆகணும். ஏன்னா நீங்கள் தான் ஒருத்தவங்களை ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன தோணும்? எங்கே போனாலும் மறுபடியும் என் கிட்ட தான் கனெக்ட் ஆகும். என்ன நான் ஸ்நேகிக்கிற மாதிரி யாரும் ஸ்நேகிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். உங்களுக்கு ஏன் ஃபியர் வருது? எங்கே நம்மளை விட்டு போயிடுவானோ, நம்ம விட்டுட்டு வேறு யாரோட கனெக்ட் ஆகிடும். இந்த ஒரு ஃபியர் வரதுனாலே உங்களுக்கு ஆக்சுவலி உங்கள் லவ் மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஓகே, என்னது நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் யூனிவர்சல் சக்தின்னு ஒரு சக்தி நம்ம கூட இருக்கணும் ஆக்சுவலி. அதனால தான் நம்ம வந்து எல்லா வீடியோலும் புஷ் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம மனுஷனாக இருக்கிற பட்சத்தில் டே பை டே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம், நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். பட் அந்த யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு என்ன சொல்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் வரப்போகுதுன்னா கூட நமக்கு அது முன்கூட்டி நமக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளை ஏதோ ஒரு சக்தி காப்பாற்றுற மாதிரி, நம்மளை ஏதோ ஒரு சக்தி ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற விஷயம், எப்போவுமே நான் சொல்கிற விஷயம், மனுஷங்களை நம்பாதுங்க, இறைவன் ஒருத்தரை நம்புங்க. இறைவன் என்ன சொல்லுது, யூனிவர்ஸை நம்ம நம்புகிற பட்சத்தில், யூனிவர்ஸ் ஆக்சுவலி நம்மளோட மதர் கார்டுங்கிறது யூனிவர்ஸ் ஆகும். யூனிவர்ஸை நம்புகிற பட்சத்தில் நமக்கு என்ன விஷயங்கள் தேவை, நமக்கு எது நல்ல விஷயங்கள், அதை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து விடும். எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை மனவேதனைகள் வந்தாலும், எவ்வளோ துரோகங்களை நம்ம சந்தித்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸே நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். ஓகே, ஏன்னா நம்ம கூட இந்த ஒரு ஜென்ரேஷனில் நம்ம கூட இருக்கிற பர்சன்ஸில் யார் ட்ரூ, யார் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க, யார் நம்மக்கிட்ட பொய்யாக இருக்காங்க நமக்கு தெரியாது. நம்ம எல்லாருமே கண்மூடித்தனமாக நம்புவோம். அதில் நமக்கு கிடைக்கிற 99% நமக்கு ஏமாற்றமும் துரோகமும் தான் கிடைக்கும். பட் அந்த யூனிவர்ஸ் சக்தியை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுற பட்சத்தில், யூனிவர்ஸ் கூட நம்ம அட்டாச்சாக இருக்க பட்சத்தில், கனெக்டில் இருக்க பட்சத்தில் என்ன விஷயம் வந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம அதுலேருந்து ஹீல் ஆகி உடனே வெளியே வர ஒரு 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 ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்காது. என் லைஃப்பில் நான் வந்து டே பை டே நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து ஒன்லி ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். நான் ஆக்சுவலி இந்த வேர்ல்டில் எந்த மனுஷனும் ட்ரஸ்ட் பண்ணுறது கிடையாது. 24/7 அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்டில் இருக்க தான் விரும்புவேன். ஐ லவ் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ யூனிவர்ஸை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேயில் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஐடியாஸாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், அது ஓவர் ட்ரெக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தாக அது கிடைக்கும். பட் மனசார ட்ரஸ்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸை. என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் அந்த யூனிவர்ஸை தேடாதுங்க. என்ன சொல்கிறது, டெய்லியுமே 24/7 அந்த யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நம்புங்க, கனெக்டடாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். சரியா? ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட். இவர் உங்ககிட்ட வந்து சாரி கேட்பார், இவர் மன்னிப்பு கேட்பார். அந்த ஒரு ஆக்சுவலி நமக்கு இது ஒரு செப்பரேஷன் நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம். இவர் உங்ககிட்ட சரண்டர் ஆகிற மாதிரியும், இவர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, இவர் உங்ககிட்ட சரண்டர் ஆகிற மாதிரியும், இவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியும், சாரி கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ இவருக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்குது. அந்த பிரேக் த்ரூவோட எண்டிங்கில் இவர் உங்ககிட்ட வந்து சாரி கேட்பார். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், F letter important, H letter important, C letter important, I letter important, O letter important. ஸோ இந்த லெட்டர்ஸ் உங்கள் நேம்லேயே அவங்க நேம்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி என்ன சொல்லுது, இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், April important, May important, June important, August important, November important. Important age பார்க்கலாம். Age 33 age important, 22 age important, 43 important, 48 important, 45 important, 46 important, 38 important, 36 important, 35 important, 33 important, 32 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 8 important, 11 important, 14 important. எஸ், ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங், லாஸ்ட் மீட்டிங், 15 இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ளீஸ் தான் நம்ம முடிஞ்சு நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.